பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கொலோசையர் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள் என்பதாக. மேலானவைகளையே நாடுங்கள், செட் யுவர் மைண்ட்ஸ் ஆன் திங்ஸ் அபவ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். அதாவது குறிப்பாக சபைக்கு நமக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஒரு மேலான காரியம், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை, பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ளவைகளை நாடுங்கள் என்பதாக. மேலானவைகளை நாடுங்கள் என்று எழுதப்படவில்லை, மேலானவைகளையே நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இதை தவிர நமக்கு வேறொரு திட்டம் இல்லை என்றால் விருப்பம் இல்லை என்று அர்த்தம். இந்த இடத்திற்கு ஒப்பான வேறொரு இடம் எங்கேயும் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. நம்மில் அநேகரிடம் இந்த உலகத்திற்குரிய மேலான இடம் என்ன என்று கேட்டால், வேலையில் அடுத்த உயர்வு, ஏதாவது சங்கத்தில் தலைவர் பதவி, அரசியலில் தலைவர் பதவி என்று பல காரியங்களை பற்றி கூறுவார்கள். இந்த பூமிக்குரிய இடத்தை காட்டிலும் ஒரு மேலான இடம் காணப்படுகிறது. அது பரலோகத்தில் காணப்படுகிறது. அதுவும் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடமாய் காணப்படுகிறது. மேலான இடத்தை சுதந்திரிப்பதற்கான அடிப்படையான ஒரு சில காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக ஆவியானவர் கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருப்பதை பார்க்கலாம். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை ஆகிய இவைகளை அழித்து போட வேண்டும். கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்களில் காணப்படலாகாது. தூஷணமும் வம்பும் இவைகளையெல்லாம் விட்டுவிட வேண்டும். பொய் சொல்லாமல் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு புதிய மனுஷனாக வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொள்ள வேண்டும். ஒருவரையொருவர் மன்னிக்க வேண்டும், அன்பாய் இருக்க வேண்டும். இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி ஸ்தோத்தரிக்க வேண்டும். மனைவி, புருஷன், பிள்ளைகள், பெற்றோர்கள், வேலைக்காரர்கள், எஜமான்கள் ஆகிய எல்லோரும் கர்த்தர் சொன்ன உபதேசத்தின்படி செயல்பட வேண்டும். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்பதாக. பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும்போது, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள அறிவு, படிப்பு, மேன்மை, பட்டம், ஐஸ்வர்யம், புகழ்ச்சி, சொத்து, இடம் எல்லாம் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகலாம். ஆனால் நித்தியமாக நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய பொக்கிஷங்கள் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கும் இடத்தில் உள்ளது. அநேக மிஷனரிகள் பூமிக்குரிய எல்லா ஆசைகளையும் துறந்து நாடு விட்டு நாட்டிற்கு வந்து சுவிசேஷத்தை சொன்னதற்கு காரணம் அவர்கள் மேலானவைகளை சுதந்திரித்து கொள்ளும்படியாக. நல்ல போராட்டத்தை போராடுங்கள், பந்தயத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், ஓட்டத்தை ஜெயமுடன் முடித்தேன் என்று சொல்லத்தக்கதாக ஓடுங்கள், மேலானவைகளை சுதந்திரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் தேவனுடைய வலது வாரசத்தில் நீர் அமர்ந்திருக்கிற இடத்தில் உள்ள மேலான காரியங்களை நாட கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. உமக்குரிய காரியங்களில் அதிக நாட்டம் கொண்டவர்களாய் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனரும் கண்மணி போல காத்தருளும். காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.